வேளாண்குடி மக்களை பற்றி சங்க இலக்கியத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய புறநானூற்று என்கிற அந்த நூலிலே ஒரு பாடல் இடம்பெற்றிருக்கிறது. அந்த பாட்டில் வேளாண் தொழில் செய்யக்கூடிய மக்களை பற்றி ரொம்ப அழகாக அந்த புலவர் எடுத்து கூறியிருப்பதை நாம் அறிய முடிகிறது. அது என்ன பாட்டு அப்படின்னா, வெள்ளி தென்புலத்து உறைய விளை வயல் பள்ளம் வாடிய பயன் இல் காலை இரும்பறை கிணை மகன் சென்றவன் பெரும்பெயர் சிறுகுடி கிழான் பண்ணன் பொருந்தி தன்னிலை அறியுனன் ஆக அந்நிலை இடுக்கண் இரியல் போக உடைய கொடுத்தோன் எந்தை கொடை மேன் தோன்றல் நூல் தடக்கையின் நாமறுப்பாக வெல்லும் வாய் மொழி புல்லுடை விளை நிலம் பெயர்க்கும் பன்னர் கேட்டிரவன் வினைப்பகடு ஏற்றம் எழு இக்கிணை தொடா நாடொரும் பாடேன் ஆயின் ஆனா மணி கிளர் முன்றில் தென்னவன் மருகன் பிணி முரசு இறங்கும் பீடுகளுதானை அண்ணல் யானை வழுதி கண்மாறிலியர் என் பெருங்கிளை புறவே என்று சொல்லக்கூடிய இந்த பாட்டு. இந்த பாட்டு புறநானூற்றில் 388வது பாடலாக இடம்பெற்றிருக்கிறது. இந்த பாடலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மதுரை அளக்கர் ஞாழாளர் மகனார் மல்லனார். இவருடைய இயற்பெயர் மல்லனார் என்று இடம்பெற்றிருக்கிறது. இவர் மதுரையை சார்ந்த அளக்கர் ஞாழாளர் என்பவரினுடைய மகன் ஆகையால் மதுரை அளக்கர் ஞாழாளர் மகனார் மல்லனார் என்று அழைக்கப்பட்டுள்ளது என்பதாக இங்கே நாம் இந்த பாடல் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, வெள்ளியாகிய கோள் தெற்கே இருந்தது, விளை வயல்களும் நீர்நிலைகளும் வாடிய பயனற்ற நிலையில் இருந்தது. அப்படிப்பட்ட அந்த நேரத்தில், அத்தகைய வறுமை காலத்தில் பெரிய பறையாகிய தடாரி பறையை இசைக்கும் பொருணன் ஒருவன் பெரும் புகழை உடைய சிறுகுடி பண்ணனிடம் சென்று தன் வறுமையை அறிவித்தான். அப்பொழுதே அந்த பொருணனின் வறுமை துன்பம் நீங்குமாறு தன்னிடம் இருந்த பொருள்களை சிறுகுடி பண்ணன் அவனுக்கு கொடுத்தான். எங்கள் தந்தை போன்ற சிறுகுடி பண்ணன் கொடையால் மேம்பட்ட தலைவன் நுண்ணிய நூல்களை துதிக்கையாகவும் நாவை கொம்பாகவும் உடைய யானைகளாகிய வெல்லும் பாடல்களை இயற்றும் புலவர்களுக்கு நெல் விளையும் நிலங்களை அவன் பரிசாக அளிப்பதை நான் கூற கேட்பீராக. அவனுடைய உழவு தொழிலுக்குரிய எருதுகளின் புகழை யாழோடு இசைத்து கிணைப்பறையை அரைந்து நாள்தோறும் நான் பாடேனாயின் மணி கட்டிய முற்றத்தையும் வாரால் கட்டப்பட்ட முரசு முழங்கும் பெருமை பொருந்திய சிறந்த யானைப்படையை உடைய பாண்டியன் வழி தோன்றலான சிறுகுடி பண்ணன் என் பெரிய சுற்றத்தாரை பாதுகாக்கும் அருட்செயலை செய்யாது ஒளிவானாக என்று சொல்லக்கூடிய இந்த பொருளாக நாம் பார்க்குறோம். என்னென்னா, ரொம்ப சிறப்பாக இந்த பாடலை நாம் பார்க்க முடியுது. என்ன அப்படின்னா, பண்ணன் உழவு தொழிலால் பெரும் வளம் பெற்று கொடையிலும் சிறந்து விளங்கியிருக்கிறான். அவனுடைய எருதுகள் புகழுக்குரியவை என்று இந்த புலவர் மல்லனார் கூறுகிறார் என்பதை நாம் அறிய முடிகிறது. ஆக ஒட்டுமொத்தமாக பெரிய செல்வந்தர்களாக மன்னராக அன்றைக்கு வாழ்ந்திருக்கிறார்கள். கொடுத்து சிறந்தவர்களாக, கொடையிலும் சிறந்தவர்களாக, உழவு தொழிலும் சிறந்தவர்களாக அன்றைக்கு விளங்கியிருக்கிறார்கள் என்று இந்த சங்க இலக்கியத்திலே இடம்பெற்ற புறநானூற்று பாடல் எடுத்து கூறுவதை நாம் அறிய முடிகிறது. நன்றி, வணக்கம்.